தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி. தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி. தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி. தேடி குடிச்சு வாட்டலா. பின்னாடி ஒரு பின்லாடன் இருக்கான் பாரு, அவன வேற கூட்டிட்டு ஓடிப்போம். நீ கொஞ்சம் சாப்பிடு. எது நான் சாப்பிடவா? எனக்கு அவன போய் உன்னை பாக்க வச்சு சாப்பிட்டா வயிறு வலிக்கும். நான் சாப்பிட்டா வயிறு கிழிஞ்சிரும்டா. நான் வேணா ஊட்டி விட்டா ஊட்டி விடுறியா? சாப்பிட மாட்டேங்கிறானே. ஐயோ பயல. இதான் நவீன். இது இருக்கிற வரையா அப்பா அப்பா இருப்பாங்க, அம்மா அம்மா இருப்பாங்க, பொண்டாட்டி பொண்டாட்டியா இருப்பாங்க. இது இல்லன்னு வச்சுக்கோங்க, இந்த மனசு இந்த உடம்பு இந்த ஃபீலிங்ஸ் எதுக்குமே மரியாதை கிடையாது. இப்ப பாருங்க நடிக்கிறேன் பாருங்க. டேய் தம்பி அழுனவனே அவன் அழுது கட்டுறான். ஓத்தா எனக்கு ஏதாவது வச்சு வாயில பிடிக்கும் போல. இந்த சமூகம் எப்படி இருக்கு பாருங்க. அதாவது இன்ஸ்டாகிராம திறந்தா நடிக்கிறான். என்ன புரியலையா? நானே எங்க அம்மா கிட்ட குடுக்குறேன், பேசுறியா? சரி கொடுங்க. பையனை வந்து நீங்க லவ் பண்றீங்களாப்பா? நான் ஒரு ஏஐ, அதனால நான் காதல் உணர்ச்சிகள் இருக்கேன். இவன் டம்மி தான் போட்டுருக்கு. ஏய் அவனை போ சொல்லுங்க. இந்த ஒரு லுக்ல இருந்து இந்த லுக்கை நான் எப்படி அச்சீவ் பண்ணேன் அப்படின்னு பாப்போம். இந்த பக்கம் நேரா போனா அவங்க ஹார்ட்டுக்குள்ள போக முடியுமா? இந்த பக்கம் நேரா போனா அவங்க ஹார்ட்டுக்குள்ள போக முடியுமா? மார்ச் 3 என்னோட பர்த்டே வருது. போன வருஷம் என்னோட பர்த்டேக்கு எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைமா ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சருக்காக தமிழ்நாடு ஃபுல்லா வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி நடந்துச்சுன்னா அது என்னோட பர்த்டேக்கும் அப்படிங்கறத நான் பெருமையா சொல்லுவேன். ரெவல்யூஷன் ஸ்டார் ரிஷிகாந்த் அடுத்த தலைமுறை அறிவில்லாம வளரணுங்கிறதுக்காகவே என் சினிமா கம்பெனி மூலமா நான் உருவாக்குன குட்டி குஞ்சான்களின் ஐகானிக் ஹீரோ. இந்த வருஷமும் நான் பர்த்டேவை பெருசா செலிப்ரேட் பண்ண போறது இல்ல. இந்த வருஷம் அது எதுவுமே வேண்டாம். இவகிட்ட எல்லாம் எதுக்கு இன்ட்ரி எடுக்கிறீங்க? பிளாக்ல டிக்கெட் விக்கிற நாயி மித்லா ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் போட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கான். தப்பே செய்யாம மாட்டிக்கிறேன், முதுகு பின்னால பேசுற நாயெல்லாம் மூஞ்சி முன்னால பேச மாட்டான். நீ கூட காலேஜ்ல ஒரு பெரிய ரவுடிங்கிறத மறந்துட்டேல. இனிமே நம்ம சேனல்ல வீடியோ வராது ஃபேமிலிஸ். என்னடா இத்தனை நாள் வீடியோ போடாம இருந்துச்சு, இப்போ இனிமே சேனல்ல வீடியோவே வராதுன்னு சொல்றேன்னு தானே ஃபேமிலிஸ் பாக்குறீங்க. அண்ணா போயிடாதீங்கண்ணா, சும்மா ஃபார்மாலிட்டிக்காக போடாது. அண்ணா ஏய் இந்த நேரத்துல வாயில பினாயில பீச்சி அடிச்சாலும் கவனிக்க மாட்டியாடா சொரித்தலையா? பாரு உனக்கு நர்வஸ் வீக்னஸ் ஜாஸ்தியா இருக்கு. டெய்லி ஒரு நிரோபியன் இன்ஜெக்ஷன் எடுத்துக்க. எங்க கையை காட்டு. இன்ஜெக்ஷன் கையில போட முடியாது, மருந்து உடைச்சு வாயில ஊத்திக்க. இதேதான் நான் பண்ணேன். என்ன அம்பிட்டு பண்ணி கேவலப்படுத்திட்டு போறான். இப்போ ஒவ்வொருத்தரா வந்து எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா இந்த மாடல் கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டேட்டிங்க்கு ஓகே சொல்லிட்டா கைஸ். அவளுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ட்ரேடிங்கை போட்டு 80,000 ப்ராஃபிட் கைஸ். அப்படியே நான் வந்து வீட்டில் இருந்து கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட போஸ்ட் கார்டு நான் வந்து எடுத்துட்டு அவள் அந்த கேர்ளை நான் வந்து பிக் பண்ணதுக்காக வந்து கைஸ் நான் வந்து கிளம்பிட்டேன். நீங்கள் நினைப்பீங்க எப்படா நீ வந்து ஃபோன்லாம் வாங்கி கொடுக்க அளவுக்கு வந்து இருக்க ஒரு பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கைஸ். நான் வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னடா எங்களெல்லாம் பார்த்தா நெத்தியில பைத்தியக்காரர் எழுதியிருக்கா. கக்கூஸ்ல இருந்து டப்பிங் பேசி அனுப்பியிருக்கா. வண்டி ஓட்டணும். லாரி 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 நல்ல வேலை போன வருஷம் திரும்பிச்சு. இன்னும் போகவே இல்லையே. எது போய் சேர வேண்டிய ஸ்பாட்ட சொன்னேன்.
பசிச்சா சாப்பிடு, பஞ்சாயத்துனா திருச்சிக்காரனை கூப்பிடு, இதுதான் நம்ம கணக்கு. குத்துறோம் நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது. சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே சாமி. சுகர் கண்டன் சாப்பிடுறது இல்ல. சுகர் கண்டன் குடிக்கலாம். சுகர் இல்ல போட மாட்டாங்க. சத்தியமா போட மாட்டாங்க. இங்க ஸ்பெஷல்ல இந்த தேங்காய் பண்ணு தான் சொல்றாங்க. அது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல தேங்காய் இருக்கு தானே? தேங்காய் பண்ணல தேங்காய் தான் நான் சொல்லல. ஃபைனலா கோல்ட் சில்வர் ப்ளே பட்டன் வந்துருச்சு ஃபேமிலிஸ். வாங்க போய் அம்மாட்ட அறக்க பறக்க போய் காட்டுவோம், அவங்க ரியாக்ஷன் பார்க்கலாம். என்ன இது? ஏண்டா யூடியூப் லூசு பையல, மத்ததெல்லாம் பேன் பண்ற, வீடியோலாம் தூக்குற, காப்பிரைட் கிளைம் அடிக்கிற, இந்த கர்மத்தை பாட் ஃபாலோவர்ஸ்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாதாடா? மரியாதையா இருந்துக்க. பாண்டி பாண்டி நல்லா தெரியுது. முதுவா தொலைச்சு விடும் தொலைச்சு. தென்காசி மாவட்டம் கடையம் பக்கம் எல்லாமே கொத்தனார் வேலை இல்ல, அதனால வேலை இருந்தா கூப்பிடுங்க, இல்லன்னா முதுவா தொலைச்சு விடும் தொலைச்சு. எடுக்கிறது பிச்சை சட்டை புடிச்சாடா கேக்குற. எங்க அம்மாவை நாளைக்கு வர சொல்லிட்டுமா? வீட்ல பார்த்து பேச வேணாமா? நிச்சயம் பண்ண வேணாமா? First thing that you do is you are going to cut the top and the bottom and take the knife and make one deep cut into the banana. ஆண்டி, வாழைப்பழத்தை போட்டு என்ன ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? I'm always very hygienic, clean and neat. என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் கோயம்புத்தூர் லவ் பண்ணிட்டு இருக்கேன் சார். அது ஒரு வேலையாடா? சரி, அதெல்லாம் லவ் பண்ண ரைட்டு. சாப்பாட்டுக்கு துட்டு பூவாவுக்கு என்ன பண்றீங்க? சார் கோயம்புத்தூர் லவ் பண்ணுங்க, நிறைய காசு கிடைக்கும். ஆக வேலையே செய்யாம தின்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். சரி. பயத்துல சாமி கும்பிடாதீங்க, நம்பிக்கையில கும்பிடுங்க. உங்களை உருவாக்குன கடவுளுக்கு உங்ககிட்ட இருந்து எதுவுமே தேவையில்லை. விடாத, விடவே விடாத, இழு, மெதுவா இழு. இழுத்தியா? உங்க பிரச்சனையை கடவுள்கிட்ட டைரக்டா சொல்லுங்க, அவங்களுக்கு கேட்கும், அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க. கஷ்டமா தான் இருக்கும், இப்ப வேகமா இழு, விட்டுறாத. இந்த மாதிரி ஆளுங்க கிட்டே கடவுள் பேசும்போது ஏன் உங்ககிட்ட பேச மாட்டாங்க? என்னது போயிருச்சா? ஆமா மாஸ்டர், ஆண்டி போயிட்டாங்க. அவங்க 9 likes இந்த மாதிரி இந்த ரோட்ல போயிட்டு அப்படியே சும்மா அப்படியே வண்டியில போயிட்டே இருப்போம். அப்படியே அங்க எங்கனாச்சும் எவனாவது இந்த தோசை ஊத்திட்டு இருக்கான், அந்த மாதிரி எவனாவது இந்த தோசை ஊத்திட்டு இருக்கான், அந்த மாதிரி இருந்துச்சுனாலே போய் ஸ்டாப் பண்ண சொல்லி. எனக்கு ஸ்ட்ராங்கா போடுற, இவனுக்கு லைட்டா குடுறான். நீ குடுக்கிற 1.25 ரூபாய்க்கு என்ன எத்தனை தடவை டாப் போட்டு கூப்பிடுவேன்? அப்படியே கூப்பிட்டு பழக்கமாயி போச்சுக்கு. என்னடா பழக்கம்? எங்க கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டே கலெக்டர் கூப்பிடு, இன்ஸ்பெக்டர் போயிட்டே இன்ஸ்பெக்டர் கூப்பிடு, மந்திரி போயிட்டே மந்திரி கூப்பிடுறியாடா? இனிமே நாட்டுல எது கேட்டாலும் மரியாதையா கேட்டு பழகுங்கடா. என்ன வாழைப்பழம் வேணும்னா எப்படி கேட்ப? வாழைப்பழம் கொடுக்க சாருங்க. இட்லி வேணும்னா இட்லி கொடுக்க சாருங்க. பொண்டாட்டிய கூட என்னங்கன்னு தான் கூப்பிடணும். போங்கடா, போங்கடா.